ஹாய் ஏசிசி டிவி. ஸோ இப்போ நம்ம பிஹைண்ட் த பிஸ்னஸ் ஷோவில் வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து நமக்கு நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட் அடைகிறது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நிறைய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் அடுத்த ஒரு ஸ்டெப்பாக இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற இப்போ நம்ம தூத்துக்குடி சிட்டிலேயே நம்ம நிலா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அவங்கள பற்றி அவங்களே சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றி நம்ம கேட்கலாம். வணக்கம். என்னுடைய பேர் வந்து இசைக்கிராஜா. நான் லாஸ்ட்டாக 2011 ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கேன். ஓகேண்ணா. ஆரம்ப கட்டத்தில் வந்து எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலாக நான் பிபிஏ படிச்சுட்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தேன். ஏர்டெல் ப்ராட்பேண்டு, ஃப்ரூட்டி ஆப்பி, ஓகே, ஹைஸ்டெப்சி ஹவுசிங் லோன் இதில் இருந்தேன். ஒரு சேலரி 6000 சேலரியில் இருந்தேன். ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிஞ்சது இல்லைனா 1500 சேலரிக்கே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த டைமில். அதனால் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒரு ஸ்டாக் இன்சார்ஜாக இருந்தோம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்தோம். ஒரு 6000 அந்த மாதிரி சேலரி இருந்தது. ஸோ அது டார்கெட்டை அச்சீவ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் கரியர் இதானது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு ஒரு சேலரி இதிலே போனோம்னா நம்ம நினச்ச ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம ஓகே வாழ முடியாது. ஸோ சேலரி வந்துன்னா 20,000 40,000 50,000 வந்தாலும் ஸோ மேக்ஸிமம் லிமிட்டு நம்ம அந்த 50,000க்குள்ளே தான் நம்மளுடைய எவ்ரி மந்த்து ரன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதே இது இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம என்னென்ன ட்ரீம் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணலாம். பிஸ்னஸில் வந்து லிமிட் கிடையாது. அன்லிமிட்டெட் இன்கம், அன்லிமிட்டெட் விஷன். நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்ச மாதிரி இருக்கலாம். என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும், என்ன லைஃப் ஸ்டைல் வாழணும், ஓகே, எல்லாமே பிஸ்னஸில் கிடைக்கும். சொன்ன மாதிரி. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ் ஆர்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது எந்த இடத்துல இருந்து நான் கரெக்டாக இதுதான் நான் வந்து பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கான ஆர்ஜின் அப்படின்னா எந்த பாயிண்ட்டை சொல்லுவீங்க? இந்த பாயிண்ட் சொல்லுவோன்னா ரியல் எஸ்டேட் வந்து எங்களுக்கு வந்து நான் ஒரு ஹவுசிங் லோன் கன்சர்னில் ஒர்க் பண்ணேன் பேங்க்கில். ஸோ பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸே அவங்களுக்கு வந்து லோன் பண்ணுவாங்க, வீடு கேட்பாங்க. லோன் பண்ணுவாங்க, ஹவுசிங் லோன் நாங்கள் இருக்கிறதுனால வீடு உங்களுக்கு தெரிஞ்ச இதில் சொல்லுங்க அப்படிம்பாங்க. சரி. எங்கிட்ட பில்டர்ஸ் கான்டாக்ட் எல்லாமே நிறையா இருக்கும். ஓகே. ஸோ பில்டர்ஸ் எங்களுக்கு வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த ரெஃபர் பண்ணுற மூலிமா ஓகே. ஸோ அதில் அப்படியே ஸ்டார்ட் ஆனது, அந்த ரியல் எஸ்டேட்டுங்கிறது அப்படியே ஸ்டார்ட் ஆனது. அது அப்போ அந்த உங்களை வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது வந்து அந்த ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம பேசிக் அதுதான். தென் என்னென்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ரிலேஷன் ஒரு பையனும் சேர்ந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்து ஓகே தூத்துக்குடி டு திருநெல்வேலி ஹைவேஸ் பக்கத்தில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் லே அவுட் எடுத்தோம் நாங்கள். சரி. ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு ஒரு லே அவுட்டு ஓகே எடுத்தோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிளிக் ஆனது. சரி. கிளிக் ஆன உடனே அதில் நாங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட நல்ல எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. நல்லா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது. ஓகே. நம்ம ஒரு வருஷம் நம்ம ஒரு சேலரியாக ஒர்க் பண்ணுறது வந்து ஓகே ஒரு ப்ராஜெக்டில் ஈஸியாக அதை தாண்டி நிறைய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது. ஸோ நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ஹைவே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக அந்த இடத்துல நீங்கள் வைக்க காரணம் என்ன? அது என்ன காரணம்னா எங்களுக்கு வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. சரி. ஸோ நாங்கள் அப்போ வந்து பேசிக்காக ஒரு யங் ஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் அப் மாதிரி. ஆமாம், நாங்கள் ஒரு யங் ஸ்டேஜில். ஏன்னா ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் தான் ஜாப் பண்ணுவாங்க, பெரிய தொழிலதிபர், ஆமாம், அவங்க அம்மா அப்பா பெரிய பிக் ஷாட் அந்த மாதிரி லெவலில் உள்ளவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பாக. ஸோ நாங்கள் வந்து அவுட்டரை சூஸ் பண்ணோம். ஸ்மால் பட்ஜெட்டுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க. ஓகே. டார்கெட் கஸ்டமர்ஸ். இங்கே வந்து சிட்டிக்குள்ளனா உங்களுக்கு
பெரிய பட்ஜெட்டாக தேவை இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே பிளாட்டு ஃபஸ்ட்டு போடும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன கஸ்டமர்ஸ் வந்து சின்ன அமௌண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க, பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க. ஒரு கஷ்டப்பட்டவங்களும் இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பெரிய ஆட்களும் வாங்கினாங்க. இப்போ கஷ்டப்பட்டவங்கன்னா 1 பிளாட் 2 பிளாட் வாங்குறவங்க, பெரியவங்க 6 பிளாட் 8 பிளாட் அப்படி வாங்கினாங்க. பல்க் ஆர்டர். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இது ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணுங்கிறது வந்து ஒரு சோசியல் அவேர்னஸாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணுங்கிறக்காண்டி ஃபார்ம் ஹவுஸ் பிளான் பண்ணோம். ஓகே. தோட்டம் மாதிரி. ஆமாம். இப்போ தோட்டங்கள்லாம் நாங்கள் ஏக்கரா வாங்குவோம், ஒரு ட்ரை லேண்டாக தான் வாங்குவோம். வாங்கி நிறைய ஏக்கர்ஸ் வாங்கி அதை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். சரி. சொட்டு நீர் பாசனம் போட்டு பிளான்டேஷன் பண்ணி. ஓகே. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ். எந்த மாதிரியான இதெல்லாம்? தென்னை, மாமரம், பலா, அத்தி. ஓகே. இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ், மாதுளை, நெல்லி, கொய்யா, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆந்திராலேருந்து இறக்கணும். ஓகே. ஸோ ஆந்திராலேருந்து மரங்கள் கொண்டு வந்து இங்கே வந்து 25 சென்டாக பிரித்தோம். 25 சென்டாக பிரித்து. சரி. அதாவது ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு மினிமம் 25 சென்ட். ஆமாம், 25 சென்ட் அப்படி மாதிரி சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அது எதிர்பார்த்ததோட நல்ல சக்ஸஸ் ஆனது. ஓகே. ஸோ அதுவும் அந்த ஒரு ஸ்டார்ட் அப் லெவலாக ஒரு சின்ன பட்ஜெட்லேயே ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்லைனா அது ஒரு பெரிய லெவலில்? அதுவும் சின்ன ஒரு 3 பேர் பார்ட்னர்ஷிப்பில் நாங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓகே ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் நினச்சதை விட ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு 10 ஏக்கர்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 20, 30, 40 அப்படி மாதிரி பெரிய லெவலில் கஸ்டமர்ஸ் அதுக்கு வந்து வாண்டட் அவ்வளவு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எப்படின்னா சிட்டிக்குள்ளே இருந்து போர் அடிச்சிடும். 1 சென்ட் 2 சென்ட்ல இருந்து போர் அடிச்சிருது. கண்டிப்பாக. ஸோ வீக்கெண்டு ஒரு மந்த்லி ஹாலிடேஸாக இல்லை இன்னைக்கோ ஃபியூச்சருக்கோ பிள்ளைகளுக்கு இது ஃபியூச்சர் அந்த மாதிரி இதுக்கோ வந்து ஒரு ஸ்டே பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ஹைவேஸ் வந்து ரொம்ப ஷார்ட் ட்ராவலாக இருக்கும். ஸோ ஒரு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒரு இன் பிட்வீன் ரேஞ்சில் பண்ணீங்கன்னா தூத்துக்குடி கஸ்டமரும் வந்துப்பாங்க, திருநெல்வேலி கஸ்டமர் வந்தாங்க. அது பிஸ்னஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனது ஃபார்ம் ஹவுஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈசெக் டிவியில் எடிட்டிங், ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடிங், மாடலிங், கேமரா ஹேண்ட்லிங்னு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுறது ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் படிக்கிற என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் அட்மிஷன் போடுறதுனால ஈசெக் டிவியில் உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓன் ப்ரொடக்ஷனான ட்ரீமிங் ஸ்டூடியோவில் வர ப்ராஜெக்ட்ஸை ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். நம்ம அகாடமியில் புதுசாக 2 ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை 45 டேஸ்லேயே படிச்சிடலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ் இந்த கோர்ஸில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டூலை நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3D மோஷன் கிராஃபிக் ஃபண்டமெண்டல்ஸில் மாயா டூல் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3 monthsலேருந்து 1 year வரைக்கும் நிறைய டியூரேஷன்ஸ்ல நம்மள்ட்ட கோர்சஸ் இருக்கு. ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்ல இன்னைக்கே அட்மிஷன் போடுங்க. ASEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங். நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டிலாம் கொடுத்துருந்தீங்களா, இல்லைனா ஜஸ்ட் லேண்ட் மட்டும் சேல்? சார் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி நாங்களே சேல் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு மந்த்லி ஒரு மினிமம் சார்ஜஸ் வாங்கி கஸ்டமர்கிட்ட வாங்கி புரியுது. ஸோ நாங்களே மெயின்டைன் பண்ணி கொடுப்போம். இதனால கஸ்டமருக்கு வந்து பர்டன் வராது. கண்டிப்பா. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இடம் வாங்கிடுவாங்க, அந்த தோட்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. அதுக்கே யோசிப்பாங்க, வாங்கிடலாம். ஸோ அந்த தோட்டத்தை நம்ம இங்கிருந்து அங்கே போய் எப்படி பராமரிக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பாக அது எல்லாமே நாங்கள் சால்வ் பண்ணுவோம். இப்போ சென்னையிலே வந்து ஒரு ஐடி கம்பெனியில் நல்லா சம்பாதிக்கிற ஒரு பையனாக இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட் அந்த மாதிரி அந்த மெயின்டெனன்ஸ் பற்றி அவங்களோட தோட்டம் எப்படி இருக்குங்க, அந்த ஃபேர்னஸே தேவை கிடையாது. கண்டிப்பாக. ஸோ மந்த்லி மினிமம் சார்ஜஸ் வாங்கி நாங்கள் அங்கே அதுக்கு தகுதியான ஆட்களை போட்டு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டம் வந்து ரொம்ப சோலையாக இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 40,000 மரங்கள் வரைக்கும் பண்ணியிருப்போம். ஸோ பெரிய விஷயம். 40,000 மரம் வல்லநாடு தெய்வச்சிபுரம் சரௌண்டிங்லேயே 40,000 மேலே இருக்கும். 40 to 50,000 பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். அந்த இன்னும் ஒரு ஃபர்தராக ஒரு 5-10 years மேலே போனோன்னா இதனாலே மழை வரும் நிறையா. நீங்கள் சொன்ன அந்த ஏரியா வந்து ஆக்சுவலாக ஒரு மழையே வராத ஏரியா தான், கரெக்டு தானே? ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ட்ரை ஏரியா தான். எங்கள் மரங்கள்ல அவ்வளோவா எதுவுமே கிடையாது. புரியுது. ஸோ நாங்கள் இந்த லாஸ்ட் ஒரு 3 to 5 years இவ்வளோ பிளான்டேஷன் பண்ணனால இப்போ அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பசுமையான
பிளேசஸ் ஒரு கிரீன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்கள் அந்த ஏரியாவுக்கு நிலத்தடி நீராக இருக்கட்டும் ஒரு ரெவல்யூஷனே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் ஆமாம், நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லாருடைய கஸ்டமர்ஸோடைய ட்ரீம்ஸ் வந்து இதில் நிறைவேறி இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஓனாக ஒரு இடம் வாங்கி அதில் கெஸ்ட் ஹவுஸ் கட்டி ஒரு சேஃப்டியாக இருக்காது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து அதிகமாக எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். புரியுது. ஸோ அதுக்கு நிறைய பேர் ஒரு வரமாட்டாங்க அது. ஸோ இதுனா எல்லாருன்னா ஒரு கேட்வே கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சேஃப்டினஸ்ஸு, நிறைய ஒரு பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக மந்த்லி வீக் டேஸ்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட் அப்படின்னா ஜென்ரலாக இடத்த வாங்கி அப்படியே வந்து சேல் பண்ணிவிட்டு அதோட முடிச்சுருவாங்க. பட் ஆனால் இவங்க அப்படி கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக சொட்டு நீர் பாசனத்துலேருந்து இவ்வளோ விஷயம் அதை மெயின்டெனன்ஸ், அதாவது நீங்கள் எந்த ஒரு இதையுமே கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆஸ் ஒரு கன்சியூமராக நம்மளே யாருனாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியாக. இது மெயின் கான்செப்ட் என்னன்னா இதில் என்ன இதுன்னா, இப்போ நீங்களே இருந்தீங்கனாலும் சரி, ஒரு உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு லேண்டு வாங்கி அதை டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டு பிளான்டேஷன் பண்ணி அது நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். மேனேஜிக்கும் போது தோட்டத்துக்கு ஆளை பிடிக்கிறது பெரிய விஷயம். ஸோ இது வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வாங்கின இடத்துக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் கொடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக நாங்களே மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். உள்ளேயே ஒரு 100 ஃபேமிலி 200 ஃபேமிலிஸ் உள்ளே இருக்கும்போது உங்கள் வெயிட்டேஜில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஜாலியாக. இப்போ மரம் வாங்கினப்போ நாங்கள் எல்லாம் பிளான்டேஷன் பண்ண பிறகு இப்போ எல்லாம் வந்து நிறைய பேர் கெஸ்ட் ஹவுஸ் ஸ்விம்மிங் ஃபுல்லாக கட்டி அவங்கவுங்க செப்பரேட் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க எல்லாருமே. புரியுது. இப்போ தேவைப்பட்ட அதை ரெண்டல் கூட கொடுத்து அவங்க அதையும் அந்த மாதிரி இன்கமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ இது நீங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறையா இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு நான் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நான் பின்னால் வரல, பட் அதை எதிர்நீச்சல் அடித்து நான் வந்து அடுத்த ஸ்டெப் வந்தேன் அப்படிங்கிறதுனா எதை சொல்லுவீங்க? இது என்ன ஆகுனா, நாங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கட்டத்தில் என்னென்னா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் ஆகுது. அஸ்யூஷுவல் எல்லா இஷ்யூவும் எல்லா இதுலேயும் வர்றது. ஸோ என்னுடைய வியூவில் என்னென்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, ஸோ செல்ஃபாக பண்ணணுங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ் இது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது இது ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம், அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ எதுனாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதில் இருக்க பழகிட்டீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம தனியாக இருக்கோமே, நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெவலப் பண்ண முடியாது. எதுனாலும் உங்களுடைய ஒரு அத்தாரிட்டி இதாக இருக்கும். ஸோ தனியாக பண்ணும்போது தனியாக இருக்கும்போது என்னென்னா நமக்கு நாமே ராஜா தான். ஏன்னா உங்களுடைய ஓன் டெசிஷன் தான். கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய கோல்ஸ் வந்து உங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து நீங்களே இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நிறைய பார்ட்னர்ஷிப்னா உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், உங்களோட கூட உள்ள பார்ட்னர்ஸ்க்கு ஒரு தாட் இருக்கும். ஓகே. ஸோ இன்னொருத்தருக்கு ஒரு தாட் இருக்கும்.
ஓகே. ஸோ அதில் நிறைய இது வந்து அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்மள கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டமாக இருக்கும். சிங்கனைஸ் இன்னைக்கு வந்து பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். ம், ஒரு ஸ்டேஜ் வளரும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ம், ம். ஒருத்தர் அடிச்சு ஒருத்தர் வளரும் தான் நினைப்பாங்க. புரியுது புரியுது. ஸோ அதனால பார்ட்னர்ஷிப்ங்கிறது வேண்டாம். ம், ஸோ செல்ஃபாக நீங்கள் எவ்வளோ டெவலப் பண்ணணுமோ இதில் பண்ணலாம். நீங்கள் வந்து இதில் என்ன ஒரு இதுனா செல்ஃபாக பண்ணுறதுல என்னென்னா, நீங்கள் பிஸ்னஸில் சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ம். உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீம்ஸ் இருக்கும். யார் ட்ரீம்ஸ் இல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இல்லை இப்போ நிறைய பேர் என்னென்னா என்ன படிக்கணும்னு தெரியாமலே கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அதுதான் பெரிய டிராபேக் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து. புரியுது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, ஆமா. நீங்கள் இல்லைன்னா டாக்டர் ஆக போகிறீங்களா, இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஆக போகிறீங்களா, ம், நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களோ அதை அந்த விஷனை கிளியராக வச்சுட்டு 12th முடிச்சுட்டு உங்களுக்கு காலேஜில் சேருங்க. கண்டிப்பா. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ம், அந்த டைமுக்கு நம்ம மார்க்குக்கு வந்து ஒரு கோர்ஸ் கிடைக்குங்கிறதுக்காண்டி நீங்கள் சேரக்கூடாது. அதுதான் என்னுடைய இது. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா, ம், நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் 5 வருஷம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிரும். ம். இப்போ நிறைய பேர் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன், ம், இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்காங்க, ம், படிச்சுட்டு ம். பிகாம் படிச்சுட்டு சம்மந்தமில்லாத ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஒரு ஜாப்புக்கு போகிறாங்க. ஆமா. இன்ஜினியரிங் படிக்காங்க, ம், பிஇ எம்டெக் படிக்காங்க, ம், பேங்க் வேலைக்கு வராங்க. ம், ஸோ உங்களுடைய கரியர் பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய லாஸ் பண்ணுறீங்க. ம். நீங்கள் 5 வருஷம் படிக்கிறதுக்கான செலவு உங்கள் அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க, அதனால உங்களுக்கு தெரியாது. அந்த படிக்க வைக்கிற செலவு, ம். நேரங்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் திரும்ப வந்து பேசிக்கு நீங்கள் வாரீங்க. கண்டிப்பா. ஸோ யங்ஸ்டர்ஸை வந்து என்ன பண்ணணும்னா, மெயினாக ம், நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும், என்ன படிக்கணும், அடுத்து என்ன ஆக போறீங்கிறது தெளிவாக ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஒரு கிளாரிட்டியோட இருக்கு. கிளாரிட்டியோட இருக்கணும். முடிஞ்சா நீங்கள் படிக்கும் போதே ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்க. ம், ஸோ அதோட மணியோட வேல்யூ தெரியும், ம். ஜாப்போட ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சு நீங்கள் வெளியே வரும்போது ம். ஈஸியாக எதுலையா ஒரு உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா. நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் பொழைச்சிக்கலான்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. நீங்கள் 5 வருஷம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது ரெசியூம் நம்மளுக்கு வந்து ம், நீங்கள் சிஸ்டத்தில் பார்ப்பீங்க, ம், ரெசியூம் எப்படி ஃபார்மேட்டுன்னு சொல்லி ம், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ம். நீங்கள் ஒரு இடத்துல கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காண்டி ம், இந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் பற்றி ஒரு விஷன் கிடைக்கிறக்காண்டி நீங்கள் வந்து செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க. ம். அதுக்கு நான் ரொம்ப நன்றி நான் தான் சொல்லிக்கிடணும். கண்டிப்பா. ஏன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ் வந்து ம், ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, படிக்கிறாங்க, ம். அந்த புக்கிங் நாலேஜோடு அப்படியே வெளியே போயிடுறாங்க. கண்டிப்பா. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷனே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ என்னைய மாதிரி நிறைய ஒரு ம், என்டர்பிரனர்ஸ்கிட்ட வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது ம். அவங்களுக்கு படிக்கும் போதே ஒரு மோட்டிவேஷன் வரும். கண்டிப்பா. நம்ம வந்து இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ம். என்ன மாதிரி சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு கைட் கிடைக்கும். ம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலேஜில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது ம். அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ எங்களுடைய சேனலுக்காகவும் எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஏசிசி டிவி. தேங்க்யூ.
Get up! Empowering minds, shaping future. E-Road Sengundar Engineering College. Perundurai E-Road. Counseling code 2707. Admissions open.